Okay guys, good morning. So now we are going to talk natural history of disease. So first disease na enna? So disease result from a complex interaction between a man, an agent and environmental. So in the moon, so man or host, an agent and environmental. The moon naala disease complex of form or disease form பண்ணும். So இதுல பார்த்தோம்னா the nature of disease மெயினா எதை கான்செப்ட் பண்ணிருக்கோம் எபிடெமியாலஜி. So எபிடெமியாலஜினா லைக் ஒரு பர்టిక్యులர் ஏரியால எவ்வளவு டிசீஸ் என்ன டிசீஸ் காமனா இருக்குன்னு பார்க்கிறது. ஓகேயா? So இந்த டிசீஸ்ல பார்த்தோம்னா so first pre pathogenic phase and pathogenic phase னு ரெண்டு இருக்கு. ஓகேயா? So pre-pathogenic phase na so onset of disease முன்னாடி so disease வரக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் தான் pre-pathogenic stages. So அதான் பார்த்தோம்னா so it's referred to period preliminary to the onset of the disease in man. So இதுதான் பார்த்தோம்னா pre-pathogenic phase. The pathogenic phase so pre-pathogenic phases ல இந்த மூணு ஏஜென்ட்ஸ் நம்ம மூணு ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். So என்னென்ன causative factor னா so agent cause and environmental. So இந்த மூணு causative factor ஃபார்ம் ஆயித ஒரு disease ஃபார்ம் ஆகும். So இது பேர் தான் epidemiological trial சொல்வாங்க. ஓகேயா? So இது pre pathogenic phase தான் பார்ப்போம். So அடுத்து பார்த்தோம்னா pathogenic phase. So pathogenic phase ல பார்த்தோம்னா so மெயினா ஒரு disease வந்த பிறகு இது ஏஜென்ட் என்டர் ஆகி அந்த ஹியூமன் பாடியில ஏதாவது டிசீஸ் ப்ரொடியூஸ் ஆனதுல தான் pathogenic phase. ஸோ இந்த ஃபேஸ்ல தான் ஸோ மெயினா இன்ஃபெக்டிவ்னால இல்லை பேத்தோஜெனிக் இந்த இதனால மெயினா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால உள்ள அனாட்டமிக்கலி ஆர் பிசியாலஜிக்கலி ஏதாவது சேஞ்சஸ் இந்த மாதிரி நடக்கும்போது ஸோ ஏதாவது சிம்டம்ஸ் இந்த மெயினா இப்போ கோவிட்லாம் பார்த்தோம்னா அந்த டிசீஸ் வந்தவங்க தான் ஸோ ஃபீவர் காஃப் breathlessness இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த சிம்டம்ஸ் அந்த இந்த டைம்ல பேத்தோஜெனிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேஸில் தான் நம்ம மெயினாக ட்ரீட்மெண்ட் வரும். ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதாவது இப்போ மெயினாக கேன்சர்னா கீமோதெரப்பி ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஃபேஸஸில் ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எபிடெர்மினல் ட்ரைட் ஸோ அந்த எபிடெர்மினல் ட்ரைட் தான் பார்த்தோம்னா என்னலாம் மூணுனா பார்த்து என்னலாம் ஏஜென்ட் கோஸ் அண்ட் என்விரான்மென்டல். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन கவனிச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஏஜென்ட் ஃபேக்டர். ஸோ ஏஜென்ட் அப்படின்னா ஒரு பார்ட்டிகிள் ஆர் எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் பார்ட்டிகிள் ஸோ அது பாடிக்குள்ள போகும். ஸோ இது பார்த்தோம்னா டெஃபினிஷன் பார்த்தோம்னா ஸோ சப்ஸ்டன்ஸ் ஆர் லிவிங் ஆர் நான் லிவிங் or a force or tangible or intangible so presence or relative lack of its initiate or perception of your disease process. So a living or non living thing இல்ல substance இது நம்ம பாடியில என்டர் பண்ணி ஒரு டிசீஸ் உருவாக்குது. ஸோ மெயினாக பார்த்தோம்னா இதில் என்னென்ன ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கு பார்த்தோம்னா பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ், நியூட்ரிஷனல் ஏஜென்ட்ஸ், பிசிக்கல் ஏஜென்ட்ஸ், கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் ஏஜென்ட்ஸ் அண்ட் சோஷியல் ஏஜென்ட்ஸ். ஸோ 6 இருக்கு. ஸோ என்னன்னா பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ், nutrition agent, physical agent, chemical agent, mechanical agent and social agents. So இந்த 6 நால தான் இந்த ஒரு டிசீஸ் மெயினா இந்த ஏஜென்ட்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் ஏஜென்ட் பார்த்தோம்னா ஸோ பயாலஜிக்கலி பார்த்தோம்னா மெயினா இன்ஃபெக்ஷன் ஆர் பேத்தாலஜிக்கல். ஸோ இந்த ரெண்டு நாள் தான் இந்த டிசீஸ் மெயினா வரக்கு சான்ஸ் ஆர் காஸ்டா இருக்கும். ஸோ இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஸோ இன்ஃபெக்டிவ் பார்த்தோம்னா மெயினா இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் ஸோ பாடியில் என்டர் ஆகி ஒரு டிசீஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்? இன்ஃபெக்ஷன். ஸோ ஃபீவர் மெயினாக ஒரு சில ஃபீவரில் இன்ஃபெக்ஷனாக வரும். அதான் பேத்தோஜெனிசிட்டி பார்த்தோம்னா ஸோ பேத்தோஜெனிசிட்டி எனி பேத்தாலஜிக்கல் சேஞ்சஸ் இன் த பாடி. ஸோ இந்த ரெண்டு நாள் தான் மெயினாக பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் வரும். அடுத்து பார்த்தோம்னா நியூட்ரிஷன் ஏஜென்ட். ஸோ நியூட்ரிஷன் ஏஜென்ட்னா மெயினாக நம்ம பாடியில் நமக்கு தேவையான நியூட்ரிஷன் பார்த்தோம்னா புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட், விட்டமின், மினரல்ஸ், வாட்டர். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம மெயினாக பாடியில் தேவை. ஸோ இந்த
நியூட்ரிஷன்ஸ்ல வந்து கம்மியாச்சுன்னா வந்து வர டிசீஸ்